ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அவங்க பசி அடங்குற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு AVD கிச்சன். இந்த ரெசிபிக்காக அடிக்கனமான கடாயில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம தண்ணி இழந்த அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். 1 கப் அளவு அரிசி மாவை இதே மாதிரி லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த சூட்டில் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மாவு வெந்துடும். இந்தளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெது வெதுன்னு மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு சுத்துற அச்சில் நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்துருக்கேன். இதே மாதிரி இடியாப்ப உலக்கில் மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். இது திக்கான பால். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. பால் நல்லா பொங்கி அதுக்கப்புறம் கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதே மாதிரி பிழிஞ்சு விடலாம். பிழிஞ்சு விட்ட மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம், அப்படியே விட்டுடுங்க. அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது, மாவையெல்லாம் பிரேக் ஆகிடும். சரியாக 5 நிமிஷத்தில் வெந்து கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த ரெசிபி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம், சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது பால் திரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.